வணக்கம். அதாவதுங்க, மக்கள் பட்டதாரி இளைஞர்கள் ரூ. 4000 எனக்கு தரேன்னு சொன்னீங்களே எங்களுக்கு. அது எப்ப குடுக்குறீங்க? ஏன் தராம மோசடி பண்றீங்க? அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுவிடக்கூடாது அப்படின்ட்டு. அதேபோல குடும்பத் தலைவிகள் 6 சிலிண்டரு தராம ஏன் மோசடி பண்றீங்க? ஏமாத்துறீங்க? அப்படின்னு கேட்டுவிடக்கூடாது அப்படின்னுட்டு. அதைப்போல உரிமைத் தொகை ரூ. 2500 உயர்த்தி தரேன்னு சொன்னீங்களே, ஏன் ஏமாத்துறீங்க? தராம மோசடி பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் கேள்வி கேட்கக்கூடாது அப்படின்ட்டு, இவனுங்க என்ன பண்றானுங்க, சட்டமன்றத்த பாட்டு மன்றமா மாத்தி மக்களுடைய கவனத்த திசை திருப்புறானுவ. ஏதோ பெரிய சங்கீத வித்துவானவை போல இவனுங்கலாம் ஒவ்வொருத்தனும் எந்திரிச்சு பாட்ட பாட ஆரம்பிச்சுட்டானுங்க. அதில இந்த உணவுத்துறை அமைச்சர்னு ஒரு ஆளுங்க. இந்த ஃப்ரெஞ்ச் கட் மாரிலாம் மீசைய தாடிய வச்சுக்கிட்டு ஒரு ஆள் எந்திரிச்சு நின்னுக்கிட்டு, ஏங்க பாட்டையே பார்த்து படிக்கிறாங்க. அது ஒண்ணும் இல்லைங்க சார். புத்தன் இயேசு காந்தி பிறந்தது பூமியில் எதற்காக? இது ஒரு பாட்டு. இது ஒரு பழைய எம்ஜிஆர் பாட்டு. கருத்தியலான ஒரு பாட்டுங்க. சமூக அக்கறைய அதில அந்த பாட்டுல வரிகள சொல்லியிருக்கிறாங்க. அதில அவர் என்ன சொல்றாருன்னா, அந்த கவிஞர் என்ன சொல்றாருன்னா, அதாவதுங்க, "நிழல் வேண்டும்போது மரம் ஒன்று உண்டு. நிழல் வேண்டும்போது மரம் ஒன்று உண்டு. பகை வந்தபோது துணை ஒன்று உண்டு. இருள் வந்தபோது இருள் வந்தபோது விளக்கு ஒன்று உண்டு. எதிர்காலம் என்று எல்லாருக்கும் உண்டு." அப்படிங்கிற அந்த வரிகளுங்க. அந்த வரிகள கூட மனப்பாடம் பண்ணிட்டு ராகமா பாடத் தெரியாம, ஏதோ இவனுங்க பெரிய அ பாடகர் மாதிரி இங்க சட்டமன்றத்தில எல்லாருடைய கவனத்தையும் இழுக்கணும்னு சொல்லிட்டு எல்லாம் காரி துப்புறாங்க நாட்டு மக்கள். ஏன்டா, எங்களுக்கு நீ சொன்ன நலத்திட்டம், நீ அறிவிச்ச அந்த தேர்தல் அறிவிப்புகள குடுக்குறதுக்கு உனக்கு துப்பு இல்ல, வக்கு இல்ல. சட்டமன்றம் எங்க வரி பணத்தில ஒரு நாளைக்கு ரூ. 50,00,000க்கு மேல அங்க செலவு பண்ணி, அ எங்க வரி பணத்த வீணடிச்சுக்கிட்டு உட்காந்துக்கிட்டு, சட்டமன்றத்த பாட்டு மன்றமாக்கிக்கிட்டு உட்காந்துட்டுருக்கீங்கன்னு சொல்லிட்டு காரி துப்புறாங்க நாட்டு மக்கள். காரி காரி துப்புறாங்க. கொஞ்சம் கூட வெட்கம் இல்லைங்க. இதையெல்லாம் பார்த்துக்கிட்டு, இந்த தமிழ்நாடும், தமிழ்நாட்டு மக்களும் சும்மா இருக்க மாட்டாங்க என்பதைத்தான் இந்த காணொளி மூலம் நாங்க சொல்லிக்கிறோம்.